மீட்டிங்கில் வந்து அண்ணே நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், விளாகிங் போடுவோம், இதை போட்டு வந்து நம்ம வந்து பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு எவனா சொல்லி உங்கள் கூட வந்தால் சத்தியமாக நம்பாதீங்க. தலை 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 சீக்கிரம் வெளியே வா தலை. போன வீடியோவுக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் அடித்து வாடா விளாக் பண்ணலான்னு சொன்னோம்ல, அவன் வந்து இந்த வாட்டியும் வரல, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி புளியை தள்ளிட்டான். வேறு வழி இல்லை, நம்ம வந்து வீடியோ பண்ணி தான் ஆகணும், அது நம்மளுடைய வேலை. பட் வராதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு பச்சையாக ஒரு பொய் சொன்னான், அந்த பொய் என்னாலே ஜீரணிக்க முடியல. இப்போ தலைவன் எங்கே தான் இருக்கான்னு சொல்லி கேட்டுருவோம். அதனால தான் அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன் இன்னொரு பாடியை. இப்போ ஃபோன் அடித்து பார்த்துருவோம். லவுட் ஸ்பீக்கரில் போகிறேன். பாஸ் பொண்ணு பேசுது, பாஸ் ஒரு பொண்ணு பேசுது. என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேறான். ஹலோ ஹலோ தம்பி, எங்கேப்பா இருக்கீங்க? சின்ன வேலையாவா? யார் மாமாவுக்கு? ஓ, உங்கள் மாமாவுக்கு முடியலையா? திருச்சியில் எங்கே போயிருக்கீங்கப்பா? பஸ் ஸ்டாண்டில் பெரிய ஆஸ்பத்திரி. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சத்திரமா ஜங்ஷனா? ஜங்ஷன்ல பெரிய ஆஸ்பத்திரியா? சரிப்பா, நானும் ஜங்ஷன்கிட்ட தான் இருக்கேன். எங்க நிக்கிறீங்க கரெக்டா? மாமாவை கூட்டு நீ தானே உள்ள போன. மாமா என்ன வெளியேவா நிக்கிறாங்க? மாமா கூட தான் உள்ள போயிட்டில, நீ உள்ள போயிட்டில. நான் ஜங்ஷன்ல தான் இருக்கேன், நீ ஜங்ஷன் பக்கத்துல தானே நிக்கிற. நாங்களும் பெரிய ஆஸ்பத்திரியில தான் இருக்கோம். வார்டு மெம்பரா? வார்டு மெம்பருக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னப்பா வேலை? உருட்டலாம்ப்பா, ஒரு லாஜிக்கா உருட்டுப்பா. வார்டு பாயே உனக்கு சாரா? மறுபடியும் அடிப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்லா இருக்குல்ல பாட்டு. போன் பண்ணி உயிரை வாங்கிட்டே. ஏப்பா, நானும் ஜங்ஷன் பக்கத்துல தான் நிக்கிறேன், நானும் ஹாஸ்பிட்டல் வாசல்லே தான் நிக்கிறேன். நீ எங்க இருக்க? ஐபோன் லங்கா ரூபா வாயில கலமட தோசர் பாஸ்தர் தோசரே சொல்ல தோர தோச சவுஸ்த தரிசி சொரத்தொரு. எந்த ஜங்ஷன்ல நிக்கிறீங்க? திருச்சி ஜங்ஷன்பா. பின்ன என்ன, நாங்க என்ன திருச்செந்தூர் ஜங்ஷன்லயே நிக்க முடியும்? நீ திருச்சியில தானே இருக்க. ஓ, தஞ்சாவூர் இதுல இருக்கீங்களா? அப்போ நீங்க பெரிய ஆஸ்பத்திரியில தான் இருக்கீங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. சரிப்பா, நானும் தஞ்சாவூர்ல தான் இருக்கேன். கரெக்டா எங்கன்னு வரணும்? ஆமா, நான் வந்து தஞ்சாவூர்ல. நீ எங்க இருக்க கரெக்டா சொல்லு, நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன். நானும் ஆஸ்பத்திரி வாசல்ல தான் நிக்கிறேன் தஞ்சாவூர்ல. பெரிய ஆஸ்பத்திரி. நீ எங்கப்பா இருக்கீங்க? மெடிக்கல்ல இருக்கீங்களா? அப்படியா? பாவத்தை, அறிவு இல்லாம நான் பெரிய ஆஸ்பத்திரி போயிட்டேன்டா. அறிவு இல்லைன்னா மெடிக்கல் வரவா? வார்டு மெம்பர் இருக்காரா? சரிப்பா, மெடிக்கலே வந்துடுறேன்ப்பா. அப்போ நீங்கள் மெடிக்கலில் தான் இருக்கீங்க. சரி, ரைட். அப்போ மெடிக்கலே வந்துடுறோம்ப்பா நாங்கள். அச்சோ, வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டானே. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன.
ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அடி நரம்பு வலிஞ்சு முருகன பேசிகளாக உருண்டு கயறன. யாருக்குன்னா உடம்பு சரியில்லையாப்பா? ஏன் கட்டலோட தூக்கிட்டு போறாங்க? என்னது கட்டலோட தூக்கிட்டு போறாங்களா? எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டியா? இல்லடா ஒரு ஷாக் கொடுக்கலான்னு இருக்காங்க. பள்ளத்துல வந்துட்டோம். காப்பாத்துக்க. எது பள்ளத்துலயா? இதுதான் உனக்கு வந்து மெடிக்கல் காலேஜா? இதுதான் உனக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் இருக்கிற அர்த்தமா? நீ எப்போ உருட்டினி அப்பயே வந்துட்ட. அவன்கிட்ட கேட்டு தெளிவா வந்துட்டு நான் அவன்கிட்ட போன் அடிக்கிறேன். அண்ணா நான் தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கேனே அப்படின்னு என்கிட்டே உருட்டுற நீ. உண்மையை சொல்லு, எந்த மாமாவுக்கு உடம்பு முடியாம நீ தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரி போன? எந்த மாமாவுக்கு போக முடியல? எங்க மாமாவுக்கு தானே. அதான் எந்த மாமாப்பா? போயிட்டு வந்துட்டேன். எப்போ வந்தீங்க? மணி இப்போ 4 இருக்குமா? நான் 3 மணிக்கு தான் வந்துட்டேன். நான் உனக்கு இப்போ தானே ஃபோன் அடிச்சேன். 10 நிமிஷம் இருக்குமா ஃபோன் அடிச்சு? 10 நிமிஷத்துக்கு ஃபோன் அடிக்கும்போது எங்கே இருந்தீங்க? நான் போனேன்னு சொல்றதுக்கு பதிலாக அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ நானும் மெடிக்கல் காலேஜில் தான் இருக்கேன். என்ன சொன்னேன்? தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரியில் தானே இருக்கேன்னு சொன்னேன். இப்போ நானும் அங்கே தானே இருக்கேன். சொல்லியிருக்கோம்ல. எதுக்கு? போன வீடியோ தான் உலட்டினேன். சரி பரவாயில்லன்னு இந்த வீடியோக்காவது ஏதாவது பண்ணுவோன்னு நினச்சி பண்ணேன். எதுக்கு? முதல்ல மாமாவுக்கு முடியல, இப்போ உனக்கு முடியலை. ஏய் போய் சொல்கிறா. ஒரு அளவாக அந்த உழவு சொல்லு, ரொம்ப சொல்லலை. ஏய் அவன் அழுகுறான்டா, க்ளோஸ பையன். ஏய் நீ அழுவுடா, நீ அழுவுடா, நல்லா அழுவுடா. ஐயோ மாமாவுக்கு முடியலையே அப்படி அழுவி. ஆமாம் முடியல. கூட்டிட்டு போயிட்டு வந்துருந்தேன். சரி. ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் வந்து படுத்துட்டு தனியாகவே படுத்து தூங்கிட்டுனா ரிலாக்ஸ் ஆகிருந்தேன். அதாவது இப்போ எனக்கு எப்படி தெரியும் இருக்கு? உருட்டு ஏக்கர் கணக்கிலலாம் உருட்டக்கூடாது. என்கிட்டயே வந்து போய் சொல்கிற நீ. பெரியா திருச்சியில் இருக்கன்னு, அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரின்னு, அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரியில் மெடிக்கல் காலேஜ் என்ன? இதான் மெடிக்கல் காலேஜா உங்களுக்கு? மெடிக்கல் காலேஜில் தான் அட்மிஷன் வாங்க. சீட்டு கிடைக்காண்டாங்க. இப்போ போய் அட்மிஷன் வாங்கிக்க, உனக்கு அட்மிஷன் வாங்கிக்க. மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல்லே அட்மிட் ஆகிக்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஏறி வா, மேலே ஏறி வா. வா அண்ணன் கிடைச்சேன். இதுக்கு பேர் தான் பழி வாங்குறதா? இதுக்கு பேர் தான் பழி வாங்குறதா? பழியை தீர்த்துக்கிட்டாச்சுடா. ஏறிவா, மேலே ஏறிவா.
ஏடா அப்படி பச்சையா போய் சொல்ற? வா மறுபடியும் கை தரேன்டா. வேணாம். டேய் பரவாயில்ல, முதல்ல பண்ண மாதிரிலாம் ஏமாத்தண்டா. வா வாடா, அம்மா வாடா. ஒரு அவலி கிளம்பியது முடிச்சா அது துண்டை கட்டி கண்ணை முடிக்கிச்சா அது துண்டை கட்டி கிளம்பியதே. எப்பண்ணே வந்தீங்க? நம்மளே வந்துட்டேன். நீ உருட்டுல ஒரு உருட்டு, அந்த உருட்டுக்கே இங்கே வந்துட்டேன் நான். சொல்லியிருக்கலாம் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு? அதான் அவன் சொல்லிட்டானே நீ எங்கே இருக்கண்டே. அவனே சொல்லிட்டான். அதான் அவனை பிடிச்சி கொண்டு வந்தேன் கரெக்டா. இவன் தான் எனக்கு கொத்து விட்டுருக்கேன். ஆமாம் அவனே தான். அஃப்கோர்ஸ் நைட்டு ஒன்று டிஃபன் வாங்கலாம்னு பார்த்தேன். சரி அடுத்து நெக்ஸ்ட் என்ன பிளானு? ஒன்றும் பிளான் இல்லை, அவ்வளோதான். அந்த உன பழி வாங்கணும்னு நினச்சேன், பழி வாங்கிட்டேன். ஃபோன் அடிச்சு அப்படி சொல்லி நீங்கள் ஏதாச்சும் வாங்கி ஃபோன் அடிச்சது எடுக்கவே மாட்டேன். காசு விட்டு போடுவேன். ஆனால் இந்த 10 நிமிஷம் இருக்கு. போன வீடியோவில் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 10 நிமிஷம், இந்த அரை மணி நேரம். அதாவது வந்து மழையே பெய்யலன்னா கூட என்ன மேகம் இருட்டிக்கிட்டு இருக்கிறேன். எங்கப்பா இருட்டுது? என்ன தேனி பக்கம் இருட்டிட்டு இருக்கேன். நான் வந்து எங்கப்பா இருக்கேன்? நான் திருச்சியில் இருக்கேன். அது ஒரு நாள் தானே போன வாட்டி. நீ கரெக்டாக மணி 3. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 5. இப்படி ஏதாவது வாங்கனே விளாக் பண்ணி நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிடலான்னு சொல்லி நம்மளை எவனாவது உசுப்பேற்றுவாங்க. அந்த மாதிரி உசுப்பேற்றி இன்ஸ்டாவில் பேம்பர்ஸ் ஆயிடலாம், ஃபேஸ்புக்கில் பேம்பர்ஸ் ஆயிடலான்னு சொல்லி நம்மளை எவனாவது கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. கேங்கில் ஒருத்தன் அப்படி தான் இருக்கிறான். இப்போ என்ன உருட்டுறான்னு பார்ப்போம். நம்மளே வந்து நம்புற அளவுக்கு ஒரு பொய் சொல்லுவான். ஃபோன் எடுக்க மாட்டான்டா. மாட்டுக்கு கேஸ் நரம்பு திளைச்சு டாக்டரை போய் பாரு. வாரத்துக்கு ஒரு வாட்டி அடினா அதான் கேட்கணும். நீ ஒவ்வொரு வாட்டியும் அடிச்சுன்னா அப்புறம் அப்படிதான் நடுங்கும். நீங்கள் தான் எங்களை வாரம் வாரம் போட்டு அடிக்கிறீங்க. ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டா ஒன்றை போட்டு அடிக்கிறேன்? ஆனா சரியான வெயிட்ரா. நீ என்னக்கடா சாப்பிட்ற நீ? கண்ணு வைக்காத. எத்தனை வெயிட்? எவ்வளோ வெயிட்? ஜஸ்ட் 100 கிலோ. அவ்வளோலாம் இல்லை, கரெக்டாக 78 79. சத்தியமா தூங்கவே தூக்கவே முடியல உன்னை. அவ்வளோ வெயிட்டு. நான் வெயிட் கம்மி குறைஞ்சிட்டேன். 83 இருந்தேன். இடுப்பெல்லாம் வலிக்குது. பாவம் அவனும் தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இடுப்பு டிஃபன் வாங்கிடுவாமா? டிஃபன் வாங்கி இதுக்குன்னே டிஃபன் வாங்கி. நீ என்னை போட்டு கொடுத்தல, நான் வாங்கி கொடுத்துருவேங்கிற. பேசிக்குவோம். அதை எங்கே தூக்கிட்டு போகிறீங்க? அதான் தூக்கி போட்டுட்டீங்க. கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தா போயிருக்குல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை கூப்பிட்டுருந்தா போயிருக்குல்ல. கண்டிப்பாக போயிருக்கல. நான் கூப்பிட்டா வரமாட்டேன். அந்த பிள்ளை என்ன நான் கொடுக்குது தெரியுமா? என்ன கொடுக்குது? என்னென்னமோ கொடுக்கும். ஏன்னா என்னென்னப்பா கொடுக்குது? என்னென்னமோ என்னென்ன கொடுத்துச்சு? என்னென்னமோ கொடுக்குமா? என்ன கொடுத்துச்சு? அதான் என்ன கொடுத்துச்சு? என்ன கொடுத்துச்சு? வெளிப்படையாக சொல்ல வெளிப்படையாக சொல்லுங்க. ஆமாம் சஸ்பென்ஸாக இருக்கும்ல. நான் அது நிறைய காதில் மட்டும் சொல்லு. அதான் என்ன கொடுத்துச்சு? நீ என்ன கொடுத்த? ஒன்று கொடுத்தில. அதான் என்ன கொடுத்த? நான் கொடுத்த ஒன்றும் ஸ்ட்ராங்கான கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? தேவி நினைச்சேன்டா இந்த சிங்க. அதாவது வந்து இந்த மொட்டை சிங்கல்னு சுற்றி ஊரை ஏமாத்துறாங்கன்னா ஒருத்தனை கூட நம்பவே கூடாது. எனக்கு எப்போ கல்யாணம் அவளே தரணும். ஆவே ஆகாது. வாய்ப்பே இல்லை. அதை மட்டும் இந்த கடவுள் என்ன பண்ணிட்டான்னா டைரெக்டாக வந்து அப்படியே டெலீட் பண்ணிட்டான் அந்த சீன்லாம். இந்த குழந்தை குட்டி கல்யாணம் நல்ல விஷயம் அதான் டெலீட் பண்ணிட்டான். கபி கபி தில் மே வீட்டில் நேண்டு கிடந்தேன். வாங்கினேன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம். வீடியோ போட்டு எப்படி பெருசாக வருவோன்னு சொன்னேன். அடுத்த வீடியோக்கு நான் கூப்பிட்டேன். வந்தியா? என்னென்ன ஊர் இப்போ மாமா, அதுக்கு முன்னாடி ஆயா. ஆமாம் என்ன போய் சொல்றேன்னு உனக்கு தெரியாதா? ஆக்சுவலாக என்னால் முடியலை, இல்லைன்னா வெளுத்துருக்கேன் உன்னை. சரி ஆயா தவறிச்சு. ஆயா எப்போ தவறிச்சு? போன மாதம். இப்போ இன்னைக்கு யார் தவறுனது? தவறலண்ணே. மாமா உடம்பு சரியில்லை. ஒரு 3 நாள் ஆகாது. ஜுரமா இருந்துச்சு. என்னன்னு செக் பண்ண. மழை டைம் வர வந்து நீங்களே பார்த்து மழை பெய்தா இல்லையா? ஆமாம் பெஞ்சிட்டு நல்லா பயங்கரமாக பெய்யுது. பார்த்தீங்களா? அதனால தான் வந்து தனியாக வந்து நீ போய் சொல்கிறீல்ல, அதனால பெஞ்சிட்டு இருக்கு. அதுதானே நான் பொய் சொல்கிறது தான் மழை வந்துருக்கு. என்றைக்குமே பொய் சொல்ல பாதி ஊர் முழுகி இருக்கும் அந்த பக்கம். நான் பொய் சொல்லவே மாட்டேன். ஹரிச்சந்திர ரொம்ப நாள் கழிச்சு நான் பொய் சொல்கிறேன்ல, மழை வந்து. அதான் ஹரிச்சந்திர பரம்பரை, அதனால பொய் சொல்ல மாட்டேன். ஹரிச்சந்திர பரம்பரை பக்கத்து. ஹரிச்சந்திரன் உங்கள் பக்கத்து வீடு.
இருந்தார் சைடில் தான் இருந்தாரு. உழைச்சி வாடகை வீட்டில் இருந்தாரு. வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியல. யாரு? ஹரிச்சந்திரன். அவரால் கொடுக்க முடியல. வாடகை வீட்டில் போயிட்டு அதாவது வீடு மாற்றி போயிட்டாரு. வரண்டா. தஞ்சாவூர், திருச்சி, பெரிய ஆஸ்பத்திரி, குழந்தைங்க ஆஸ்பத்திரி, அப்புறம் கடைசி என்ன சொன்னேன்? மெடிக்கல் காலேஜ். இப்போ என்ன சொல்லிட்டேன்? ஹரிச்சந்திரன். இதுக்கு பிச்சையா போடுவாரு. சிவப்பா புழுவுனா ரத்தம் வருமா? பச்சையா போய் சொல்றேன். ஆமாண்டாண்ணா. நானு என்ன சொல்றேன்? என்னாச்சு? உங்க கூட குடும்பம் நடத்துறது எனக்கு பாவமா இருக்குது. அப்படியே போயிட்டு கையோட